கால்ஸ்டாட் ட்ரீட்டி 1905ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்று நார்வேயும் ஸ்வீடனும் கால்ஸ்டாட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பை அமைதியான முறையில் கலைத்து நார்வே ஒரு சுதந்திர நாடாக உருவாவதற்கு வழிவகுத்தது. 1814ஆம் ஆண்டு முதல் நார்வேயும் ஸ்வீடனும் ஒரு தனிப்பட்ட கூட்டமைப்பாக இருந்தன. இந்த கூட்டமைப்பு ஸ்வீடன் மன்னரால் ஆளப்பட்ட ஒரு இராணுவ மற்றும் வெளியுறவு கூட்டமைப்பாக இருந்தது. ஆனால் இரு நாடுகளுக்கும் தனிப்பட்ட சட்டங்கள், நாணயங்கள், இராணுவம் மற்றும் சட்டமன்றங்கள் இருந்தன. இருப்பினும் நார்வே ஒரு முழுமையான இறையாண்மையை விரும்பியது. நார்வேஜியர்கள் தங்கள் சொந்த வெளியுறவு கொள்கை மற்றும் தூதரகங்களை நிர்வகிக்க விரும்பினர். ஆனால் ஸ்வீடன் மன்னர் இந்த உரிமையை மறுத்தார். 1905ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நார்வேயின் சட்டமன்றம் நார்வேஜிய தூதரகங்களை உருவாக்கும் மசோதாவை நிறைவேற்றியது. ஸ்வீடன் மன்னர் 2ஆம் ஆஸ்கர் அந்த மசோதாவை ஏற்க மறுத்தார். இது நார்வே சட்டமன்றத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நார்வேயின் சட்டமன்றம் மன்னர் தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளார் என கூறி மன்னரை பதவியிலிருந்து நீக்கியது. ஸ்வீடன் கூட்டமைப்பிலிருந்து பிரிவதாகவும் நார்வே அறிவித்தது. ஸ்வீடன் இந்த பிரிவினையை ஏற்க மறுத்ததால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உருவானது. ஸ்வீடன் தன் இராணுவ பலத்தை காட்டி நார்வேயை மீண்டும் கூட்டமைப்பில் இணைய வலியுறுத்தியது. இரு நாடுகளும் போரால் ஏற்படும் அழிவை தவிர்க்க விரும்பிய நிலையில் சர்வதேச நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்தன. இதையடுத்து ஸ்வீடன் எல்லைக்கு அருகேயுள்ள கால்ஸ்டாட் நகரில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஓர் உடன்படிக்கை எட்டப்பட்டது. கால்ஸ்டாட் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. நார்வேயும் ஸ்வீடனும் அமைதியான முறையில் பிரிந்து செல்ல இது வழிவகுத்தது. நார்வே ஸ்வீடன் ஒருங்கிணைப்பை அமைதியான முறையில் கலைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்காலத்தில் எந்த தகராறு ஏற்பட்டாலும் அதனை சர்வதேச நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நார்வே ஒரு முழுமையான சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் நார்வே மக்கள் பொது வாக்கெடுப்பு நடத்தி டென்மார்க் இளவரசர் கார்லை தங்கள் மன்னராக தேர்ந்தெடுத்தனர். அவர் 7ஆம் ஹாக்கோன் என்ற பெயரில் அரியணை ஏறினார். கால்ஸ்டாட் ஒப்பந்தம் இரு நாடுகளும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை போரின்றி தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உதாரணமாக வரலாற்றில் பதிவானது.